ஆப்ரஹாம் லிங்கன் அதிபராகி அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறாரு. அங்கே எதிர்கட்சியில் இருந்தவங்க கேட்குறாங்க. அதில் ரொம்ப வீரியமாக ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. டேய், செருப்பு தைக்கிறவனுடைய மகனே, உன்னுடைய அப்பா செருப்பு தைச்சி கொடுத்தாரு, அதை தான் நான் இன்ன வரைக்கும் போட்டுட்ருக்கேன். அவருடைய மகன் நீ வந்து அதிபராகிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரே வார்த்தை தான் சொன்னாரா, ரொம்ப நிதானமாக, ரொம்ப துணிச்சலோட, ரொம்ப அலட்டிக்காமல் சொன்னாராம். என்ன சொன்னாராம், எங்கள் அப்பா எவ்வளோ நேர்மையானவராக இருந்தால் அவர் தைச்சி கொடுத்த செருப்பை நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக போட்டுட்ருப்பீங்க. அதே மாதிரி தான் என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கும், நேர்மையாகவும் நிதானமாகவும் ஸ்ட்ராங்காக தரமாகவும் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய செருப்பு பிஞ்சு போயிட்டா திரும்பி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, அதை எப்படி தைக்கணும் அப்படின்றது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு. இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அப்பா வந்து என்ன வேலை செய்கிறாங்க, அம்மா என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கோ, தன்னுடைய ஏழ்மை நிலையை சொல்கிறதுக்கோ நிறைய பேர் வெளியில் சொல்கிறதில்ல, மறைச்சிக்கிறாங்க. அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக யோசிச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. இதில் ரெண்டாவது விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது, எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அங்கே நம்ம ரியாக்ட் பண்ணுற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளை வந்து எதிரில் இருக்கிறவங்க இடப்படணும். என்ன பண்ணாலும் இவனை அசைக்க முடியலையப்பா, எது கேட்டாலும் அவன் தரமான ஒரு பதிலை சொல்கிறானே, துணிச்சலாக இருக்கானே. அந்த துணிச்சல் என்றைக்கு இன்றைய இளைஞர்களுக்கு அதிகமாக வருகிறதோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டிய இடத்தை எட்டி பிடிப்பீர்கள். துணிச்சலும் இருக்கணும், பணிவும் இருக்கணும், சாதுரியமான புத்தியும் இருக்கணும். எல்லா இடத்துலையும் கோவப்பட்டு தன்னைத்தானே வந்து நான் வந்து இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், ஒரு கழுத்தில் ஒரு கயிறை கட்டிக்கிட்டு, ஒரு துண்டை போட்டுக்கிட்டு, கைகளில் கயிறை கட்டிக்கிட்டு, முடியெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பெருசாக வச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் இருந்தால் தான் புள்ளிங்கோ, அப்படி இருந்தால் தான் நம்மளை வந்து இந்த உலகம் மதிக்கும் அப்படின்ற தவறான கருத்தை விட்டுட்டு நம்மளுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு இதிலெல்லாம் நம்ம தெளிவாக இருந்தோம்னா இந்த சமுதாயமும் சீராக இருக்கும், இந்த உலகமும் நம்மளை மதிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.